அகத்திய முனிவரின் கட்டளைப்படி சிவகிரி சக்திகிரி என்ற இரு மலைகளை தென்னாட்டுக்கு கொண்டு வரும் பொறுப்பை ஏற்றான் இடும்பன் என்ற அசுரன். பிரம்ம தண்டத்தை காவடி தடியாகவும் பாம்புகளை கயிறாகவும் கொண்டு இரு மலைகளையும் தன் தோளில் சுமந்து வந்தான். இதுவே உலகத்தின் முதல் காவடி. பழனி வந்ததும் சோர்வால் மலைகளை கீழே வைத்த இடும்பனால் மீண்டும் அதை அசைக்க முடியவில்லை. உச்சிக்கு சென்று பார்த்தால் அங்கே கையில் தடியுடன் கம்பீரமாக நின்றார் ஒரு சிறுவன். கீழே இறங்கு என இடும்பன் கூற சிறுவன் மறுக்க போர் மூண்டது. இறுதியில் சிறுவனாக வந்த முருகப்பெருமான் இடும்பனை வீழ்த்தினார். பின் அகத்தியரின் வேண்டுதலால் அவனுக்கு மீண்டும் உயிர் கிடைத்தது. தன் பிழையை உணர்ந்த இடும்பன் முருகனிடம் இரு வரங்களை கேட்டான். ஒன்று, என்னைப் போல் காவடி எடுத்து வரும் பக்தர்களின் சுமையை நீங்கள் தீர்த்து அருள வேண்டும். 2, நான் என்றென்றும் உங்கள் மலை அடிவாரத்தில் காவலனாக இருக்க வேண்டும் என்றான். முருகனும் அந்த வரங்களை அளித்தார். அன்று இடும்பன் சுமந்த அந்த மலைகள்தான் இன்று நாம் சுமக்கும் காவடி. நம் வாழ்க்கை சுமைகளை காவடியாக சுமந்து சென்றால் அதை தீர்த்து வைக்க அந்த பழனிமலை வேலன் காத்திருக்கிறான்.